The Clockmaker's Bird. கடிகாரக்காரரின் பறவை. நாட்கள் பல வருடங்களுக்கு முன் அமைதியான ஒரு நகரத்தில் ஒரு முதிய கடிகாரக்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் நல்ல மனம் கொண்டவராக இருந்தார், ஆனால் தனிமையாக இருந்தார். அவரது கடையில் பல கடிகாரங்கள் இருந்தன, ஆனால் சிரிப்பு எதுவும் இல்லை. ஒரு குழந்தை இரவு அவர் மாக வேலை செய்து கொண்டிருந்த போது மரத்தாலும் சிறிய சக்கரங்களாலும் ஒரு பறவை உருவாக்கினார். அவர் மெதுவாகச் சொன்னார், "நீ உண்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும்." அந்த நள்ளிரவில் நகர மணிக்கூண்டு 12 அடித்ததும் அந்த சிறிய பறவை திடீரென்று உயிர் பெற்றது. அது இனிமையான குரலில் பாடி கடைக்குள் சிறகடித்து பறந்தது. கடிகாரக்காரர் அதற்கு திக்கா என்று பெயர் வைத்தார். ஒவ்வொரு காலையிலும் திக்கா நகரம் முழுவதும் பறந்து சென்று சத்தமாக மணிக்கூண்டு அடிப்பதற்கு பதிலாக இனிமையாக பாடியது. நகர மக்கள் அனைவரும் அவளை விரும்பினர். ஆனால் ஒரு நாள் ஒரு பேராசைக்கார வியாபாரி திக்காவை வாங்க விரும்பினான். "நான் அவளை பணக்காரர்களுக்காக மட்டுமே பாட வைப்பேன்" என்றான். கடிகாரக்காரர் மறுத்துவிட்டார். கோபமடைந்த வியாபாரி இரவில் திக்காவை திருடி பொற்கூண்டில் அடைத்தான். ஆனால் கூண்டுக்குள் திக்காவின் பாடல் சோகமாக மாறியது. அதை கேட்ட வியாபாரிக்கும் தாங்க முடியவில்லை. இறுதியில் அவளை விடுவித்தான். திக்கா மீண்டும் தனது அன்பான கடிகாரக்காரரிடம் திரும்பி வந்தாள். இருவரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அதன்பின் திக்காவின் பாடல் மக்கள் அனைவரையும் விழிப்பதற்காக மட்டுமல்ல, நல்ல மனமும் சுதந்திரமும் எவ்வளவு முக்கியமோ என்பதையும் நினைவூட்டியது. அதன் பிறகு அந்த நகரம் ஒவ்வொரு காலையும் இனிய பாடலால் தொடங்கும் இடம் என்று புகழ் பெற்றது. Moral: True happiness cannot be trapped. It belongs in freedom and love. உண்மையான மகிழ்ச்சியை அடைத்து வைக்க முடியாது, அது அன்பிலும் சுதந்திரத்திலும் மட்டுமே வாழ்கிறது.